ஒரு சமயம் பிரம்மா நான் தான் உயிர்களை படைக்கும் கடவுள் என்று கருதி எல்லோரிடமும் ஆணவமாக நடந்து கொண்டாராம். எனக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை, அதனால் சிவனை வணங்குவது மாதிரியே என்னையும் வணங்க வேண்டும் என்று தேவர்களுக்கு உத்தரவு போட்டாராம். அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டாராம். இது பற்றி சிவபெருமான் விசாரித்த போதும் பிரம்மா சொன்னாராம், உனக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, உனக்கு மட்டும் எதற்கு இத்தனை பூஜையும் புனஸ்காரமும்? ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பா என்று கோபமாக கேட்டுவிட்டு நிற்காமல் நடந்து போனாராம் பிரம்மா. இதை கேட்டுக்கொண்டிருந்த பைரவர் சிவனிடம், சுவாமி, இங்கு தலைதான் பிரச்சனையாக உள்ளது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதற்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்றார் சிவபெருமான். சிரித்து கொண்டே சொன்னார் பைரவர், ஒரு தலையை மட்டும் எடுத்து விடுகிறேன், அப்புறம் எப்போதும் உனக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை என்று சொல்ல மாட்டார் பிரம்மா என்று சொல்லிவிட்டு அடுத்த கணமே பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டி எடுத்து விட்டார். இனி அவரை நான்முகன் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லி சிரித்தார் பைரவர். அதன் பிறகு அகங்காரத்துடன் நடந்து கொண்ட பிரம்மா தன் தவறை உணர்ந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதனை வழிபட்டு சிவனின் மன்னிப்பை பெற்றார். அந்த இடம்தான் இன்று திருப்பத்தூர் பிரம்மேஸ்வரர் கோவில் என்று நாம் சொல்லுகிறோம். நான் என்னும் அகங்காரம் நம் தலைக்குள் புகுந்தால் நம் தலைக்கே ஆபத்து என்னும் தத்துவத்தை சொல்லாமல் சொல்லும் திருத்தலம் இந்த திருப்பத்தூர் பிரம்மேஸ்வரன் கோவில் என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இடத்தைத்தான் நாம் இன்று திருப்பத்தூர் பிரம்மேஸ்வரர் கோவில் என்று சொல்லுகிறோம். இந்த ஆலயம் திருப்பத்தூர் மாவட்டத்தின் தலைமை நகரமான திருப்பத்தூரில் உள்ளது. இங்கு வாணியம்பாடி செல்லும் சாலையில் அங்கு இருக்கும் சப் ரிஜிஸ்டர் அலுவலகத்தின் அருகில் உள்ளது. இந்த திருக்கோயிலின் மூலவர் பிரம்மா வழிபட்ட சிவபெருமான். இந்த கோயிலின் தாயார் பிரம்ம வித்யா அம்பாள். விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, நந்திகேஸ்வரர், நவகிரகங்கள், காளி, பைரவர் போன்ற தெய்வங்களும் இங்கு அருளாசி தருகிறார்கள். எப்போதும் அமைதி நிறைந்த இடமாக காட்சி தரும் கோவில் என்பது இதன் சிறப்பு அம்சம். பிரதோஷம், சிதம்பர ரகசிய நாள், சிவராத்திரி ஆகிய நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் இந்த நாட்களை தவற விட மாட்டார்கள். இந்த கோவிலின் கலை வடிவம், கோவிலின் பீடம் மற்றும் சன்னதிகளின் அமைப்பு ஆகியவை சோழர்களின் கட்டிடக்கலையை ஒத்துள்ளது. இந்த கோவில் 9 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரையான காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். நான் என்னும் அகங்காரம் நம் தலைக்குள் புகுந்தால் நம் தலைக்கே ஆபத்து என்னும் தத்துவத்தை சொல்லும் திருத்தலம் இந்த பிரம்மேஸ்வரம் கோவில். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள். உங்களுக்கு வணக்கமும் நன்றியும் சொல்லும் பூமி ஞானசூரியன்.